ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்றைக்கி எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதுக்கான சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். கண்ணம்மா ஃபங்க்ஷனுக்கு வந்த பொக்கே எல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்குறாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஸ்டாஃப் சொல்கிறாங்க, இது எல்லாத்தையும் நான் போய் டஸ்ட்பினில் போட்டுட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லா பூவுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இது எதுக்காக நம்ம டஸ்ட்பினில் போடணும், இதை போய் டாக்டரோட கேபினில் வைங்க, இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட வர பேஷண்ட்டுக்கு கெட் வெல் சூன் அப்படின்னு கொடுங்க, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்கேன் மேடம் அப்படின்னு அந்த ஸ்டாஃப் சொல்கிறாங்க. வெண்பா இப்போ அங்கே வராங்க. கண்ணம்மாவை வேணும்னே வம்பிழுக்கிறாங்க. யார் எந்த வேலைக்கு வர்றதுன்னு விவஸ்தே இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெடிக்கல் ஃபீல்டை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு வெண்பா கேட்குறாங்க. கண்ணம்மா சொல்கிறாங்க, எனக்கும் இந்த மெடிக்கல் ஃபீல்டுக்கும் சம்மந்தம் இல்லை தான், ஆனால் நான் சீக்கிரமாகவே எல்லாத்தையும் கற்றுப்பேன், இந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தை சீக்கிரமாக கற்றுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பிறக்கும் போதே நீங்களும் டாக்டராக பிறக்கலையே, நீங்களும் படித்து தானே டாக்டர் ஆனீங்க, ஆனால் உங்களுக்கும் இந்த மெடிக்கல் ஃபீல்டுக்கும் இப்போ சம்மந்தம் கிடையாது தானே அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. உங்களை டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கே, அதை மறந்துட்டிங்களா, இப்போ நீங்கள் பல்ல பிடுங்கின பாம்பு அப்படின்னு பதிலடி கொடுக்குறாங்க கண்ணம்மா. ஏன்ட்டையே உன் திமிரை காமிக்கிறியா அப்படின்னு வெண்பா கோபமாக பேசுகிறாங்க. கண்ணம்மா சொல்கிறாங்க, யாரையும் ஏமாத்தாமல் என்னோட சொந்த உழைப்பில் நான் வாழ்கிறேன், எனக்கு அந்த திமிர் இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்பா கண்ணம்மா ரெண்டு பேரும் ஹார்ஷாக ஆர்கியூமெண்ட் பண்ணுறத வெண்பா அம்மா பார்க்குறாங்க. மாவுக்காரி கிட்டக்க இவளுக்கு என்ன பிரச்சனை, இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தா இவங்களுக்கு பல வருஷம் பகை இருக்கும் போலையே அப்படின்னு வெண்பா அம்மா யோசிக்கிறாங்க. கண்ணம்மா அம்மா அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போது வெண்பா அம்மா வெண்பாட்ட கேட்குறாங்க, எதுக்காக அந்த மாவுக்காரி கிட்டக்க பிரச்சனை பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, அன்றைக்கி மாவெல்லாம் கொட்டி உன்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தான்னு சொன்னீங்க, அதை பற்றி தான் கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு வெண்பா சொல்கிறாங்க. வெண்பா அம்மா சொல்கிறாங்க, அப்படி நீ எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிற ஆளெல்லாம் கிடையாதே, நீ எப்போ உண்மை சொல்லுவ எப்போ பொய் சொல்வேன்னு எனக்கு தெரியாதா, இப்போ நீ பொய் தான் சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அவ, நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தா உங்கள் ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே ரொம்ப வருஷமாக பகை இருக்கும் போலையே அப்படின்னு கேட்குறாங்க. அவதாமா கண்ணம்மா அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பா. இந்த பேரை நான் எங்கேயும் கேள்விப்பட்டிருக்கிறேனே அப்படின்னு வெண்பா அம்மா யோசிக்கிறாங்க. ஓ, அந்த பாரதியோட ஒய்ஃப் கண்ணம்மா இவதானா அப்படின்னு கேட்குறாங்க. போயும் இவகிட்டையா நீ 10 வருஷமாக தோத்துட்டு இருந்த அப்படின்னு சொல்கிறாங்க. தேவையில்லாமல் உன்னோட வாழ்க்கையில் 10 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்ட, நீ வீட்டுக்கு வா, உனக்கு நான் நிறைய அட்வைஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக சௌந்தர்யா, வேணு, விக்ரம் 3 பேரும் பேசிகிட்ருக்குறாங்க. சௌந்தர்யா விக்ரமுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. நாங்கள் ரெஃபர் பண்ண கேண்டிடேட்டை நீ செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் விக்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணம்மாவை நீங்கள் ரெஃபர் பண்ணீங்கன்றக்காக மட்டும் நான் எடுக்கலை, உண்மையிலே அவங்க ரொம்ப டேலண்ட்டாக இருக்கிறாங்க, அதுக்காக தான் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க விக்ரம். விக்ரம் சௌந்தர்யாட்டையும் வேணுட்டையும் சொல்கிறாரு, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கண்ணம்மா உண்மையாகவே ரொம்ப டேலண்டான பொண்ணு, ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கிறாங்க, ரொம்ப பொறுமையாகவும் இருக்கிறாங்க. இவங்களையே பாரதி புரிஞ்சுக்காமல் 10 வருஷமாக இப்படி பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. எல்லாம் விதி அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பாரதி கண்ணம்மாவும் மினிமம் ஒரு 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒன்றா சேர்ந்து தான் வேலை பார்க்கணும், கண்டிப்பாக கண்ணம்மாவை பாரதி புரிஞ்சுப்பார், நம்ம நல்லதே நடக்கும்னு நம்புவோம் அப்படின்னு விக்ரம் சொல்கிறாரு. அடுத்ததான் இப்போ அங்கே ஒரு போலீஸ் ஜீப் வந்து நிற்கிது. வெண்பாட்ட சொல்கிறாரு அந்த போலீஸ்காரர், நீங்கள் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. நான் எதுக்காக வரணும் அப்படின்னு வெண்பா ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. வெண்பா அம்மா இப்போ அந்த போலீஸ்காரர்கிட்ட கேட்குறாங்க, எதுக்காக என்னோட பொண்ணை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் பொண்ணு கண்டிஷ்னல் பெயிலில் வெளியில் வந்திருக்கிறாங்க, மாதம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சைன் பண்ணணும் அப்படின்னு கோர்ட்லேருந்து ஆர்டர் வந்திருக்கு, ஆனால் இவங்க சைன் பண்ணி 3 மாதம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் இப்போது கோர்ட் வரைக்கும் தெரிஞ்சிருச்சு, இவங்களோட பெயிலை கேன்சல் பண்ணிட்டாங்க, இவங்களை மறுபடியும் ஜெயிலில் போட சொல்லிட்டாங்க அப்படின்னு அந்த போலீஸ்காரர் சொல்கிறாரு. ஏன் வெண்பா, கோர்ட்லேருந்து சைன் பண்ண சொன்னாங்கன்னா சைன் பண்ண மாட்டேயா, கோர்ட்டோட ஆர்டரை மதித்து நடக்க மாட்டேயா அப்படின்னு வெண்பா அம்மா திட்டுறாங்க. உன்னோட ஆட்டிடியூடை மாற்றிக்கோ, 10 வருஷமாக பிஸ்னஸை தான் கவனிச்சிட்டு இருந்தேன், ஒன்றை கவனிக்காமல் விட்டுட்டேன், அதுதான் நீ இப்படி வந்து நிற்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்பாட்ட சொல்கிறாங்க, நீ பண்ணின தப்புக்கு நீ தண்டனை அனுபவிக்க தான் செய்யணும், இவளை கூட்டிகிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க வெண்பா அம்மா. சௌந்தர்யா பாரதிகிட்ட கேட்குறாங்க, என்ன பாரதி, உன்னோட கெஸ்ட்டை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பாரதியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாரு. அதோட எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.